அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நாஞ்சில் சி மனோகரன். மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவன தலைவர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம உலக நாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றங்கள் நிறையா நடந்துட்டு இருக்குது, நம்ம பார்க்குறோம் கண் முன்னாடியே. அப்படி பார்க்கும்போது ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஏற்கனவே குளிர் பிரதேசங்கள், ஐரோப்பிய நாடுகள் அங்கே அவங்க வீடுகள் அதுக்கு தந்தார் தான் அவங்க கட்டியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. ஒரு குளிர் பிரதேசம் நம்ம எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு அதுக்கு எதிர்மாறா வெயில் சுட்டரிக்கும் வெயில் அங்கே அதிகமாக இருக்கனால மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நிலைமை நம்ம இப்போ நடுவில் கூட கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் வெயில்கள் அதிகமாகி நம்ம நிறையா கஷ்டப்பட்டோம். அதனால நிறையா மின்சாரங்கள் நமக்கு தேவையான அளவு இல்லாமல் ரொம்ப மின்சார பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன். நம்முடைய பாமகவின் தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் அன்புமணி அவர்கள் இன்னைக்கு நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. மேகதாது அணை கட்டுற விஷயத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் மூலமாகவோ மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனை பேரை நம்ம இங்கே இன்னைக்கு குதிரை பேரம் பேசிட்டு இருக்காங்க. அங்கே எம்எல்ஏ போகலாமா, இங்கே போகலாமா, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணலாமா, நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமான்னு பல விஷயங்களை பேசுகிற சூழ்நிலையில் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பேசுகிற ஒரு விவசாயிக்காக பேசுகிற ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்கிறத மக்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. விவசாயிகள் டெல்டா மாவட்டங்கள்ல இன்னைக்கு தண்ணி இல்லாம வறுமையில வாடிட்டு இருக்காங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? மேகதாது பிரச்சனை நமக்கு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு காவேரியில இருந்து நமக்கு 11.9 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். கொடுத்தாங்களா? இல்ல. 2 பாயிண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு யார் கேட்கணும்? இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவங்க கேட்கணும். கேட்டாங்களா? கேட்கறது தயாரா இல்லை. ஆனால் காங்கிரஸோட கூட்டணி கர்நாடகாவில் யார் ஆண்டுட்டு இருக்கா? காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்கு. இன்னைக்கு யார் கேட்கணும்? கேட்க வேண்டிய இடத்துல இருக்க சிஎம் வாய் திறந்து கேட்கல. அது என்னன்னு தெரியல. உண்மையிலே நீங்க அந்த மேகதாது அணை இருந்து நமக்கு காவேரியில் தண்ணி வருதுல்ல, அதை நீங்க நல்லா போய் பாருங்க. ஜூலை 4 நாளே அந்த இடத்துல நமக்கு அந்த அளவுக்கு தண்ணி போகும், நம்ம நிற்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு அங்கே வறண்டு போய் இருக்குது. மக்களுக்கு இன்னைக்கு குடிக்கிற தண்ணிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி திறந்து பட்டுருக்காங்க. அவ்வளவுதான். விவசாயத்துக்காக விடல. உண்மையிலேயே அன்புமணி அண்ணனுக்கு நம்ம எல்லாரும் ஒரு குரல் கொடுக்கணும். அவங்க கூட சேர்ந்து மேகதாது அணை கட்டுவதை முழுமையாக தடை பண்ணணும். ஏன்னாக்கி இன்னைக்கே நமக்கு தண்ணி இல்லை. கட்டுறதுக்கு முன்னாடி நேரத்துல அவங்க தண்ணி நமக்கு கொடுக்கல. இன்னொரு விஷயம், கொடுக்க வேண்டிய தண்ணி நமக்கு இந்த நிமிஷம் கொடுக்கல. 2 பாயிண்ட் சம்திங் தான் நமக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. மீதி தண்ணியை எனக்கு கொடுக்கல. உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு காவேரியின் நடுவர் தீர்ப்பே இருக்குது. இதை கர்நாடக அரசு பின்பற்றுன்னு அவர் சொல்றாரு. அவருக்காக நம்ம குரல் கொடுப்போம். மக்கள் பசுமைக்கும் என்றும் அன்புமணி அண்ணனுக்கு பின்னாடி கண்டிப்பாக குரல் கொடுக்கும். எதுக்காகனா இயற்கையை பாதுகாக்கணும், விவசாயத்தை பாதுகாக்கணும், நம்ம நாட்டை பாதுகாக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட அவர் போயிட்டு இருக்காரு. அது நல்லாவே தெரியும். அதை மக்கள் புரிஞ்சு அவருக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம நாட்டை காப்பாத்துங்க. வெளிநாட்டில் இப்போ நடக்கிற பருவநிலை மாற்றம் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த வாட்டி நம்ம எவ்வளவோ வெயில்களில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். மரங்களை நடுங்க, ஏரி குளங்களை தூர்வாருங்க, நல்ல விஷயங்களை பண்ணுங்க. எல்லாருமே சேர்ந்து அன்புமணி அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.